அகமதாபாத் விமான விபத்தில் பலியானவங்க அனைவருக்கும் இறைவன்கிட்ட வேண்டிப்போம், அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். இது எதிர்பார்க்காத விபத்து. ஆனாலும் அதில் வந்து இவ்வளோ பெரிய பேராபத்தில் ஒருத்தர் உயிர் பிழைச்சிருக்கார். அவர் பேர் ரமேஷ்னு நினைக்கிறேன். அவர் உயிர் பிழைச்சி இப்படி நடந்து பதட்டத்தோடு நடந்து போகிற காட்சி இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. அவர் ஒருவர் உயிர் பிழைத்தது இறைவன் தந்த வரம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மனித உலகத்தில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த விமானத்தில் பயணித்த அந்த பயணிகள் விமானம் புறப்படுவதற்கு முன்னாடி சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, குதூகலமாக வீடியோ எடுத்து புன்னகைத்த அந்த வீடியோ காட்சி நம்ம பார்க்குறோம். அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. இதையெல்லாம் வந்து இறைவன் வந்து உணர்த்துவது மனிதர்களுக்குள்ள இந்த மிருக குணங்கள் எல்லாம் மாற்றி மரணத்தை நினைத்து இந்த வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழணும், எல்லார்ட்டையும் விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்க்குறோம். அந்த ஃப்ளைட்டு வந்து கீழே விழுந்த இடம், அந்த பக்கத்தில் நிறைய கார்லாம் வேறு கருகி போயிருக்கு. எத்தனை பேர் பலியானான்னு தெரியல. பலியானவர்களுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கோம். அடுத்த நொடி கிடையாது அப்படிங்கிறது மட்டும் உண்மை. நெருநல் உலன் ஒருவன் இன்றிலே எனும் நிலையாமை படைத்தது உலகம்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அந்த குரல் எனக்கு சரியாக தெரியல. அதாவது நேற்று இருந்தவன் இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குரலில் இருக்கும். இப்போ நம்ம சமீபத்தில் நடக்கிற விபத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த நொடி இருந்தவங்க அடுத்த நொடி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நானும் ஃப்ளைட்டில் ஏறும் பொழுது ஒவ்வொரு தடவையும் வெளிநாடு செல்லும் பொழுதும் இந்த பிறவி அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டு அந்த சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் செல்லும்போது அது மறுபிறவியாக நினச்சிப்பேன். அங்கே ஒர்க் முடிச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கும் பொழுது இறைவன் மறுபடி நமக்கு அருள் தரான் அப்படின்னு தான் நினச்சிப்பேன். ஏன்னா ஃப்ளைட்டில் ஏறும் பொழுது எல்லாமே அப்படி தான் நமக்கு தோணுது. ஆனால் இவ்வளோ விபத்துக்கள் நடந்தும் திரும்பி நம்ம வெளிநாடு போவோம். அந்த ஃப்ளைட்டில் ஏறும்போது அந்த சிந்தனை வரதான் தோணுது. ஃப்ளைட்டில் ஏறி பயணித்து எந்த நாட்டுக்கு செல்கிறோமோ அந்த மண்ணில் காலை வைக்கும் பொழுது தான் நம்மளுடைய உயிரி நம்மக்கிட்ட வரும். இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அப்படிங்கும்பொழுது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த விபத்து ரொம்ப மனசை சங்கடப்படுத்துது.